1 சாமுவேல் 18:10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. 1 சாமுவேல் 18:10. தேவனால் அனுமதிக்கப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை ஆட்கொண்டதால் அவன் தன் வீட்டில் தீர்க்கதரிசனம் அறிவித்தல் அல்லது பிதற்றுதல் சொல்லிக் கொண்டிருந்த தருணத்தை விவரிக்கிறது. அந்தச் சமயத்தில் தாவீது வழக்கம் போல சுரமண்டலம் வாசித்துக் கொண்டிருக்க சவுல் ஈட்டியை கையில் வைத்திருந்தான். வசனத்தின் முக்கிய அம்சங்கள். பொல்லாத ஆவி. சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போனதால் தேவன் அனுப்பிய அல்லது அனுமதித்த பொல்லாத ஆவி அவனை துன்புறுத்தியது. சவுலின் நிலை. அவன் தன் வீட்டில் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். இது சாதாரண தீர்க்கதரிசனம் அல்ல, பைத்தியம் பிடித்தது போல பிதற்றுதல் அல்லது ஆவேசமடைதலை குறிக்கிறது. தாவீதின் பணி. தாவீது ஒவ்வொரு நாளும் செய்வது போல சுரமண்டலத்தை நீட்டி சவுலை அமைதிப்படுத்த முயற்சித்தான். சவுலின் ஈட்டி. சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. இது தாவீதைக் கொல்லும் எண்ணத்தை வசனம் 11 வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.